வணக்கம். நான் வழக்கறிஞர் சரவணகுமார் பேசுகிறேன். மதுரை மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த பிளஸிங் அக்ரோஃபார்ம் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் முதலீட்டாளர்கள் கட்டிய முதலீட்டு தொகையை திருப்பிக் கொடுக்காமல் மோசடி செய்வதற்காக அது குறித்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு எண் CC-2/2019 ஆகும். இந்த வழக்கு கடந்த 7 வருடங்களாக நடந்து வருகிறது. இந்த வழக்கில் தற்போது மாண்புமிகு நீதியரசர் அவர்களால் ஒரு உத்தரவு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவுப்படி முதலீட்டாளர்கள் தங்கள் கட்டிய முதலீட்டு தொகையை திரும்பப் பெறுவதற்காக உத்தரவு வழங்கப்பட்டது. மொத்தம் உள்ள 5074 முதலீட்டாளர்களுக்கு நீதிமன்றத்தில் வந்த 5274 முதலீட்டாளர்கள் 2444 முதலீட்டாளர்களுக்கு தாங்கள் கட்டிய முதலீட்டு தொகையை திருப்பிக் கொடுப்பதற்காக உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு என்பது வயது முதிர்ந்தவர்களுக்கும் நோயாளிகளுக்காக சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. அதன்படி 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்கள் கட்டிய முதலீட்டு தொகையிலிருந்து முழுமையாக 70 வயதுக்கு முழுமையாக அவர்கள் கட்டிய முதலீட்டு தொகையை திருப்பிக் கொடுப்பதற்கு உத்தரவு வழங்கப்பட்டது. அதன்படி 119 முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு 2வது அட்டவணையில் உள்ள 60லிருந்து 69 வயது உள்ள முதலீட்டாளர்களுக்கு அவர்கள் கட்டிய முதலீட்டு தொகையிலிருந்து 60% தொகையை திருப்பிக் கொடுப்பதற்கு உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த அட்டவணையில் 526 முதலீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பி பணம் கொடுப்பதற்காக உத்தரவு வழங்கப்பட்டது. 3வது அட்டவணைகள் உள்ள 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டது. முதலீட்டு தொகை திருப்பி கொடுப்பதற்காக உத்தரவு வழங்கப்பட்டது. அவர்கள் கட்டிய தொகையிலிருந்து 40% தொகையை திருப்பி கொடுப்பதற்கு உத்தரவு வழங்கப்பட்டது. அதன்படி அந்த 711 டெபாசிட்டர்கள் உள்ளார்கள். 4வதாக 15,000 கீழே கட்டப்பட்டுள்ள அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் அவர்கள் கட்டிய தொகையை திருப்பி கொடுப்பதற்காக முழுமையாக கொடுத்துக் கொள்வதற்காக உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் 2444 முதலீட்டாளர்களுக்கு முதலீட்டு தொகையை திருப்பி கொடுப்பதற்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவுப்படி இந்த தொகையினை பெறுவதற்கு வருவாய்த்துறை அலுவலரிடம் நீங்கள் தங்களுடைய ஆதார் அட்டையும் நகலையும் வங்கிக் கணக்கு பாஸ்வேர்டு நகலையும் சமர்ப்பித்து தங்கள் தொகையை திருப்பி பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது குறித்த தகவல்களும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது சரவணகுமார் அட்வொகேட் 89 40 240 845 என்ற மொபைல் எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வணக்கம். நன்றி.